நாங்க வந்து நியூக்ளியர் வெப்பன முதல்ல பயன்படுத்த மாட்டோம். எங்கள் மீது யாராவது பயன்படுத்தினா தான் நாங்க பயன்படுத்துவோங்கிறத, அந்த த்ரெட்டில வந்து இந்தியா சைன் பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் அத கூட பண்ணல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்ந்து அமெரிக்காவினுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு, பாகிஸ்தான் கிட்ட கொஞ்சுறதும், இந்தியாவ வந்து மிரட்டுறதும், இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இத்தன நாள் பல கவர்ன்மெண்ட் வந்து அதில அடிபணிந்திருக்கு. இந்திரா காந்தி ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருந்தாங்க. பட் அவங்களும் சில நேரத்தில வந்து அடிபணிய வேண்டி வந்தது. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தற்பொழுது பிரதமரும் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைய தான் கடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில ஒவ்வொரு இந்தியரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம வேலைய செஞ்சுகிட்டு, நம்மளால நம்ம நாட்டுக்கு என்ன ஒரு உபயோகரமா இருக்க முடியும் அப்படிங்கிறத சிந்திக்கணுமே தவிர, இந்த நேரத்தில உள்நாட்டு அரசியல், உள்நாட்டு கலவரம்னு ஒரு ம். முட்டாள்தனமான முடிவ நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பிரச்சனை வந்து மோடிக்கு இல்ல. மோடி சன்னியாசி. "அப்படியாங்க? என்ன புடிக்கலையாங்க? சரி போங்கன்னு" அவரு போயிடுவாரு. இமயமலைக்கு போயிடுவாரு. பனிமலையில உட்காந்துக்கிட்டு அவரு தபஸ் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கும் எனக்கும் கார் வாங்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், குழந்தைய வந்து வேலைக்கு அனுப்பணும். இவ்ளோ கனவு வச்சிருக்கோம். மோடி போயிடுவாரு கிளம்பி. "சரிங்க என்ன பிடிக்கலையா? வேணாங்க. சரி நான் போயிடுறேன். நீங்க பார்த்துக்கோங்கன்னு." ஆனா அமெரிக்கா சொல்ற மாரி டீப் ஸ்டேட் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, இங்க நம்ம ரொம்ப வாலாட்டணும் அப்படின்னு சொன்னா, திருப்பி நம்ம இப்ப 4வது பொருளாதாரமா இருக்கக்கூடிய இந்தியா, அப்படியே 40வது இடத்துக்கு சார் தயவுசெய்து தொடர்ந்து அப்படி போயிடும். சொல்லக்கூட வேணாம் சார். நம்ம இனிமே நல்லா இருப்போம்னே சொல்லுங்க இல்ல. சார். நான் வந்து மக்களுக்கு வந்து புரிதலுக்காக சொல்றேன். இந்த சோசியல் மீடியால வர ரீல்ஸு நான் சில பேர் இருக்காங்க. இந்த சோசியல் மீடியால ஒருத்தர் ரீல்ஸ் போடுவாரு. இப்படி உட்காந்துப்பாரு. கம்ப்யூட்டர பார்த்த மாரி சைட்ல கேமரா வச்சுக்கிட்டு, "என்ன ஆகுது தெரியுமா? இந்த அதிகார வர்க்கம் என்னன்னு தெரியுமா? இப்படி பண்றாங்க தெரியுமா? அப்படி பண்றாங்க தெரியுமா?" அப்படின்னு இந்தியன் கவர்ன்மென்ட் மீதும், இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீதும் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலைய டீப் ஸ்டேட் பல ஆண்டுகளா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப அது பெனட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரிசர்ச் பண்றதுக்கும், ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்றதுக்கும் நேரமில்லாத இளைஞர்கள் அந்த 30 செகண்ட் ரீல்ஸ பார்த்துட்டு, இந்தியாவினுடைய இன்ஸ்டிடியூஷன் மேல ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுட்டு, இந்த இந்தியாவே வேஸ்ட்டு, இந்த கவர்ன்மென்ட்டே வேஸ்ட்டு, இந்த இன்ஸ்டிடியூஷனே வேஸ்ட்டு, எனக்கு லா மேல நம்பிக்கை இல்ல, கோர்ட் மேல நம்பிக்கை இல்ல, போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல, ராணுவம் மேல நம்பிக்கை இல்லன்னு நம்பிக்கை இழக்க வச்சு, அந்த மாதிரியான இளைஞர்களை சினிமா நடிகர்கள வந்து அரசியலுக்கு கொண்டு வர வச்சு, கையில ஒரு விசில குடுத்து, விசில் அடிச்சான் குஞ்சுகளா மாத்தி, விசில் அடிச்ச உடனே அவன் ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணி, கலவரம் பண்ணி, நாட்ட நாசமாக்குறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி டீப் ஸ்டேட் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. பிரதமர் மோடி இப்பொழுது உலக சக்திகளை செம்மையா கையாண்டுட்டு இருக்காரு. இந்திரா காந்தி ஒரு தடவ அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ம். அந்த நேரத்தில இந்திரா காந்திக்கு இங்க உறுதுணையாக இருக்க முடியாம போயிடுச்சு பல பேரால. இப்போ மோடி அத செய்யும்போது, மோடிக்கு நம்ம அவரு கூட நிக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம சொல்லிக்க விரும்புறேன்.